வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எஃப்இடிடி எபிசோட் நம்பர் 1. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நாட்டுக்கே நியூஸ் ஓடிட்டு இருக்கு எஃப்இடிடியை பற்றி. ஏ வைரஸ் உள்ளவங்க பி வைரஸ் உள்ளவங்க தாக்குவாங்க, பி வைரஸ் தான் ரொம்ப அகோரமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படியே அவங்க வீட்டை காட்டுறாங்க, அங்கே யாரோ ஒருத்தவங்க இறந்து போன மாதிரி. அப்புறம் அப்படியே அவங்க ஃபோட்டோ காட்டுறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் வந்து எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்காரு. அது யாருன்னா அவங்க அம்மா அப்பாவே சாவடிச்சிட்டாங்க. கையில் அப்படியே கத்தியோடு நிற்கிறாங்க. இவர் வந்து போலீஸ். இவர் பேர் சியோன் தான், இவங்களோட பேர். இவர் தான் ஹீரோயினியோட அண்ணன். நியூஸ் பார்த்தியா அண்ணன், இது மாதிரி ஏபின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் அதிகமாக எஃப்இடிடி பரவிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, வாயை மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடுறாங்க. உனக்கு என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஏ வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது 2 கார் அவங்கள கிராஸ் பண்ணி போகுது. அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி இடி, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அடுத்த நாள் இப்போ தான் எஃப்இடிடியே ஆரம்பிக்குது. பண்ண பையன் வீட்டில் நியூஸ் சேனல் எல்லாருமே வந்துட்டாங்க. சியோனோட சிஸ்டரும் வராங்க. சியோன் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது சிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வர வேணாம், உள்ளாக்க நீ இங்கே நின்றுக்கோ அப்படின்னு சொன்னது. அவங்க இங்கே நிற்கிறாங்க. அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து சிரிக்கவே மாட்டான், ஒருன்னு தான் இருப்பான் அப்படின்லாம் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவனை அரெஸ்ட் பண்ணி வெளியில் கொண்டு வராங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டே இருக்காரு. அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த போஸ்ட் பாக்ஸை பார்க்குறான் போல். நீங்கள் போய் அதை என்ன ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்கள் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. போலீஸ்காரங்க போய் அதில் பார்க்குறாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அதோட வந்து போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இல்லை பி நெகட்டிவ்காரவங்களுக்கு வந்து ஏ நெகட்டிவ்காரவங்களை பார்த்தாங்கன்னா ஒரு சுத்தமாக தெரியாதவங்கள பார்த்தா கூட டக்குன்னு பிடிச்சி போயிடுமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க அண்ணக்காரருக்கு வந்து யோசனை வந்து, நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து ஏல, அதனால உடனே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி நீ உள்ளக்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு வர்றாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஜீப்பில் ஏறுற வரைக்கும் அவளை ஒரு மாதிரி அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா, தூக்கத்தில் கூட அப்படியே டக்குன்னு அவன் நினப்பிலேயே தான் இருக்காங்க. இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து காட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு மஷ்ரூம்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, இங்கே சூப் வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே சூப் பட்டு குடிக்கிறாங்க. அதை அவங்க ஃப்ரெண்டு குடித்த உடனே அவங்களுக்கு வயிறு வலிச்சு லூஸ் மோஷன் போகுது. உடனே இவங்க அங்கேயிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னடி ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொன்னதில் உடனே இவங்களும் குடிக்கிறாங்க. அதை இவங்களுக்கும் வயிற்ற வலிக்குது, ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு சவுண்டு வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஜீப்பு அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு சவுண்டில் வந்து அந்த ஜீப் உள்ளாக்க இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுறான், ஏதோ பண்ணிடுறான். உடனே போலீஸ்காரர் இறங்கி போய் உள்ளாக்க போய் பார்க்குறாரு. நம்ம போலீஸ்லாம் செத்து போய் கிடக்குறாரு. நான் அங்கே உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்த 3 பேருமே வந்து மயக்கமாக கிடக்கிற மாதிரி கிடக்குறானோ. அப்போ யார் இவனை சாவடிச்சா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக 3 பேருமே முழிச்சிடுறானுவோ. ஹீரோயின் இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த சவுண்ட்லாம் நடக்குது. ஹீரோயினை பயந்து ஓடி போகிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்கிறான்னா, அங்கே உள்ள போலீஸ்காரனையும் எல்லாரையும் சாவடிச்சிட்டு இவன் வந்து மாற்று மருந்து இருக்குல்ல, அதை வந்து அவன் எடுத்துக்கிறான். அதை எடுத்துகிட்டு யாரும் இல்லைன்னு பார்க்குறான். அப்புறமேல அங்கே எதுவும் ஸ்மெல் வருது, ரொம்ப இந்த ஸ்மெல் என்னை ரொம்ப இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். இவள் வந்து நிற்கிறா. இவளை பார்த்த உடனே நீ எனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கடத்திட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த கார் உள்ள குத்திக்கிட்டு போய் போட்டுடுறாரு. போட்டதோட அங்கே உள்ள நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. அதே டைம் அந்த காட்டுக்கு வேறு யாரோ வராங்க. அதே வாசனையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கங்கன்னு தேடி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே இல்லை, காணோம். உடனே திரும்பி பார்க்குறாங்க, ஏதோ ஜீப் வந்து அந்த சவுண்டு கேட்குது இவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த காரை வந்து இவர் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அங்கே ஹெலிகாப்டர் எல்லாமே அந்த அவனை எப்படியாவது 3 பேரையும் வந்து பிடிக்கணும் திருப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவன் என்ன பண்ணான்னா, வாக்கி டாக்கியில் சொல்கிறா, ரொம்ப எல்லாருமே போலீஸ் அதிகமாக பேர் சுற்று போட்டாங்க, அதனால் வந்து நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த வண்டி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவன்ற பாக்கெட்லேருந்து ஒரு ஊசி வந்து கீழே விழுந்துருது. அந்த ஹீரோயினி வந்து அதை என்ன பண்ணிடுறான்னா எடுத்து வச்சுக்கிறா. பின் டோரை ஓப்பன் பண்ணி போலீஸ்லாம் ஷூட் பண்ணுறாங்க. அப்போ ஷூட் பண்ண ஒருத்தவன் இறந்துடுறான். இன்னொருத்தவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கிட்ட போயிட்டு அவகிட்ட கன்று வைக்கிற மாதிரி கன்று வச்சுட்டு காட்டுறாங்க. உடனே ஹீரோயினி பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அந்த அழுகுற தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த காரில் போய் விழுவுது. யாருன்னா அந்த ஹீரோவோட காரில் போய் விழுவுது. ஹீரோட காரில் விழுந்த உடனே அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, உடனே அந்த வண்டியை ட்ரக்கை என்ன பண்ணுறாரு, ட்ரேஸ் பண்ணி முன்னாடி போய் நின்ற உடனே அந்த வண்டி என்ன ஆயிடுதுன்னா, டக்குன்னு பிரேக் பண்ணதோட உடனே ஃபுல்லாக அப்படியே பறக்குது அந்த வண்டி. அப்படியே நம்ம ஹீரோயினே அப்படியே பறக்குறாங்க. பறந்து வந்து உழுவ போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து பறந்து போய் அந்த ஹீரோயினையே பிடிச்சி சேவ் பண்ணுறாங்க.
ஹீரோயினுக்கு இப்போ எதுவுமே ஆகல. ஆனால் அவங்க ரொம்ப பத்திரமா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களாம் இறக்கி விட்றாங்க. இப்போ வந்து நீ உடனே இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சொன்னதோட நம்ம ஹீரோயின் வந்து சரின்னு உடனே கிளம்பிடுறாங்க. அப்புறம் அவனுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உனக்கு எதுவும் ஆகலையில என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறாங்க. நான் உன்னை போதானே சொன்னேன், ஒரு வாட்டி தான் நான் வந்து உனக்கு க்ளூ கொடுப்பேன், திருப்பிக்கு சான்ஸ் கொடுக்கவே மாட்டேன், இதுக்கு மேலே நீ எனக்கு ஆனவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறான், அவன் கிட்ட வந்து அப்படி கட்டி பிடிச்சிடறான். இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது யாருன்னு பார்த்தா இவனா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக போயிடுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கான். அவளை பிடிச்சி இழுக்கிறான். அவளை போய் கிஸ் பண்ணணும்னு தோன்றான். இவன் அப்படியே தூக்கி டேபிளில் போட்டு அவளை பிடிச்சி தரன்னு இழுக்கிறான் காலை பிடிச்சி. இவங்க எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால முடியவே இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே கழுத்து கண்ணும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரியாக வராங்க. அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வருது, நம்ம கிட்ட தான் ஒரு ஊசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை என்ன பண்ணிடுறான்னா உடனே தூக்கி கழுத்தில் குத்திடுறா. குத்தின உடனே வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி நிலக்குழஞ்சு போயிடுறான். உடனே மயக்கமாக ஆனதோட இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடகடன்னு ஓடுறா. ஓடும் போது அவனை பார்த்துக்கிட்டே ஓடின வாசி அவள் டோரில் போய் முட்டி அங்கேயே அவன் மயக்கமாக விழுந்துடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.